ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு டிவோர்ஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது. அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 1 இயர் ஆகுது. அவங்க நிறைய செஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேலு அவங்களுக்கு கோர்ட் டிவோர்ஸ் கொடுத்துருக்குது. அதில் அன்வி வந்து சைந்தவி கிட்ட இருக்கட்டும், அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. கோர்ட்டும் அவரை நீங்கள் பாப்பாவை சாட்டர்டே சண்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிவி பிரகாஷோட அம்மா மற்றும் சைந்தவி அவங்க மாமியார் அவங்கள பற்றி என்ன பேசியிருக்காங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு டிவோர்ஸ் ஆனதை பற்றி ஜிவி பிரகாஷோட அம்மா கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் என்ன தான் சொல்லுவாங்க, இவ வந்து ரொம்ப ரூடான பர்சன், ரொம்ப கோவமாக பேசுவாங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு இவங்க தான் டிவோர்ஸ்க்கு காரணமாக இருந்திருப்பாங்க அப்படிலாம் தான். அப்படி கிடையவே கிடையாது. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் 2 பேருமே ரொம்ப சைலண்ட்டான டைப். அவங்க மியூசிக்னாலயோ என்னமோ தெரில, அவங்க 2 பேருமே சேம் தான். இவளும் ரொம்ப சைலண்ட், ஜிவியும் ரொம்ப சைலண்ட். அவனுக்கு மட்டும் கொஞ்சம் கோவம் வரும், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க லவ் பண்ணி சேரும்போது அவங்க சேரணும்னு நான் நினைக்கல, அதே மாதிரி அவங்க பிரியணும்னு நான் நினைக்கல. இது எல்லாமே இட்ஸ் ஆல் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சைந்தவி வந்து டிவோர்ஸ்க்கு அப்புறமும் 2 பேருமே நார்மலாக டெய்லி ஃபோனில் பேசிட்டு தான் இருக்காங்க. நான் ஜிவிக்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன், இது என்னடா எனக்கு இதனுடைய புரியவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அம்மா, நாங்கள் மேரேஜ் பண்ணுறது தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மா, வி நீட் டு கீப் இட் தட் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் அது எதுவும் அவங்க விஷயத்தில் நான் தலையிடுறதில்ல. பட் சைந்தவி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. பிகாஸ் அவங்க ஒரு நல்ல பொண்ணு, எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னா ரொம்ப ஸ்வீட். அப்புறம் ஒரு யாருக்கூடையாவது பழகுனா அவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும்ல, அந்த மாதிரி ஒரு ஈஸியாக பழகிற பர்சன் தான் சைந்தவி. சைலண்ட், காம், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சைந்தவி அவங்க மாமியார் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமேல அவங்க ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிவிக்கு கொஞ்சம் கோவம் வரும், அவன் எந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கானோ உள்ளுக்குள்ளே அவன் ஒரு வல்கனோ மாதிரி இருப்பான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அவனுடைய கோவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவன் எந்த அளவுக்கு கோவப்படுறானோ அந்தளவுக்கு அவன் சைலண்ட்டாகவும் இருப்பான். பட் பாப்பா அன்வி பிறந்த அப்புறமேலு அவன் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது. பட் இந்த டிவோர்ஸ்க்கு வந்து எனக்கு என்ன ரீசன் சொல்கிறதுனே தெரில. அது அவங்களா சீக்கிரம் வந்து மீடியாவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும், அவங்க டிவோர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் மறக்காமல் நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.